ஹே காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சூப்பரான அண்ட் ஈஸியான ஒரு ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆயில் பேஸ்டல் கலர்ஸ் வேணும். நான் இன்றைக்கி ரெட், பிங்க், பர்பிள், வயலட் அண்ட் சம் க்ரீன், ப்ரௌன், க்ரே இந்த மாதிரியான கலர்ஸ் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கலர்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ பேப்பர் வேணும். நான் இன்றைக்கி 200 GSM பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட A4 ஷீட் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே A4 ஷீட் வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான், என்ன பேப்பர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ரோஸ் பூ மாதிரி வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து சின்ன சின்ன லைனாக போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு அழகான பெட்டல்ஸ் மாதிரியான ஷேப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பெட்டல்ஸ் பெயிண்ட் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான அந்த ஷேட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். நான் இங்கே ரெட் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஷேட்ஸ், கரெக்டான ஷேட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரியல் ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோதான். இதே மாதிரியான ரோஸ் நம்ம நிறைய பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்டையும் ஆயில் பேஸ்டல் அண்ட் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்களும் என் கூடவே பெயிண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக பெயிண்ட் பண்ணலாம். நம்ம இப்போ அடுத்து சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இது சேம் மெத்தட் தான். உங்களுக்கு இந்த ரெட் பிடிக்கல, எல்லோ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லோ கூட யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன பேப்பர் எடுத்துருக்கிறதுனால எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஃப்ளார் பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் பேப்பர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து நல்லா வராத மாதிரி இருக்கும். நோ ப்ராப்ளம், நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் அழகாக பெயிண்ட் பண்ண முடியும். நம்ம எல்லாமே பூக்கள் மாதிரி போடணும் அப்படிங்கிறது கிடையாது. மொட்டு மாதிரி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட் பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு டார்க்கான ஒரு ஷேடில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப பெயிண்ட் பண்ணணும். 5 or 6 டைம்ஸ் வந்து திரும்ப திரும்ப நம்ம அதுக்கு மேலேயே பெயிண்ட் பண்ணோம். அப்போ நமக்கு நல்ல ஒரு டார்க்கான ஷேட் கிடைக்கும். பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய விருப்பம். நமக்கு எந்த மாதிரியான ஷேட்ஸ் பிடிக்கும், டார்க்கராக இல்லை லைட் ஷேட், எது வேணால் நமக்கு என்ன பிடிக்குமோ அப்படி நம்ம பெயிண்ட் பண்ணால் போதும். அண்ட் என்னோடய சேனலில் நிறைய வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் இருக்குது, தென் ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங்ஸ் இருக்குது,
உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய பெயிண்டிங்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள். பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். ஜாலியாக பெயிண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எங்கே ஷேர் பண்ணலாம்? என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் என் கூட. ஓகே, எனக்கு டைம் இருக்கும்போது நான் அதை பார்ப்பேன். ஓகே, நம்ம வந்து பூக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து லீஃப் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். லீஃப்க்கு எப்போவுமே நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு சாப் க்ரீன் மாதிரியான ஒரு ஷேட் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன க்ரீன் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே சேம் மெத்தட் தான் நீங்கள் க்ரையான்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டான பேஸ்டல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் பேஸ்டல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். அண்ட் வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் வீடியோஸ் கொஞ்ச நாள் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறேன். சீக்கிரமாக பண்ணுறேன். ஓகே, நான் வந்து ஷேட் மாதிரி, அதாவது நிழல் மாதிரி தெரிகிறதுக்காக லைட்டாக வந்து ப்ரௌன் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த பார்ட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் மட்டுமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். லீஃப் வந்து நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டிருந்தேன். இப்போ வந்து உள்ளே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுவும் சேம். நமக்கு டார்க்கான ஷேட் வேணும் அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து ஒரு 5 or 6 லேயர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஜாலியாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரியான ஆயில் பேஸ்டல் ஃப்ளார் பெயிண்டிங் கூட நிறைய இருக்குது. அது A4 ஷீட்டில் பண்ணியிருப்போம். நீங்கள் அதையும் கூட பார்க்கலாம். பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்? உங்கள் வீட்டில் வந்து வாலில் கூட நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரேம் போட்டு வாலில் ஹேங் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஹாப்பியாக இருக்கும்ல? ஓகே, இவ்வளோ தான். நம்ம வந்து பெயிண்டிங் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இதே மாதிரியான ஆயில் பேஸ்டல் வீடியோ வேணுமா, இல்லை வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் கூட பண்ணலாம். ஓகே, அது உங்களுடைய விருப்பம். இதோட பிக்சர் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.